அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் மெடல்ஸ் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தாங்கள் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு எனது உளமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இன்றைய தலைப்பு தோஹா மருத்து என்னும் தலைப்பு. தோஹா ப்ளஸ் அமிர்த், தோஹா மருத்து. நேற்றைய தலைப்பு தோஹா மருத்து. நேற்று சில தவிர்க்க இயலாத காரணங்களால் அதை எடுக்க இயலவில்லை. ஆகவே இன்றைக்கு எடுக்க இருக்கிறோம். தோஹா மருத் இதில் ரஹீம் சப்சை என்னும் தலைப்பிலே இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது முக்கியமாக பிரவீன் உத்தராத் மாணவர்களுக்கு இது பயன்படும். பிரவீன் உத்தராத் மாணவர்களுக்கு இது பயன்படுவதற்கு நான் கருதுகின்றேன். ஆகவே இன்றைய தலைப்பிலே தோஹா மருத் என்னும் தலைப்பிலே ரஹீம் சப்சை பார்க்க போகிறோம். சப்சை என்றால் 100 செய்யுள் என்று பொருள். சை என்றால் 100, சத் என்றால் 7. 700 செய்யுள்கள் நிரம்பிய ஒரு தொகுப்புக்கு சஸ்ஸை என்று பெயர். இங்கே ரஹீம் அவர்கள், இவர் ரஹீம் ஒரு காலத்திலே அக்பருடைய வலது கரமாக விளங்கியவர். மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய அறிவாளி, மிக சிறப்பான நிர்வாகியும் கூட, மிகப்பெரிய வள்ளலும் கூட. அந்த காலத்தில் இவர் மக்களை மக்களால் கர்ணன் என்று அழைக்கப்பட்டார். அவ்வளோ பெரிய மகான். தன்னுடைய இறுதி காலத்திலே தன்னுடைய பதவியை இழந்து அவர் வருந்தினார். அந்த வருந்திய காலத்தில் கூட அவர் தன்னுடைய இந்த சிறந்த கருத்துக்களை, சிறந்த கொள்கையை விடவில்லை. மக்களுக்கு போதனைகளை வாரி வாரி வழங்கினார். அப்படி வழங்கிய போதனைகள் சிலவற்றை நாம் இன்றைக்கு காணப்போகிறோம். ரீதி பிரீத்தி சப்கோ பலி. रीति प्रीति सबसो बली, सबसे बली. प्रीति प्यार, प्यार प्रेम. प्रेम जो है वो रीति से करना है. முறையாக நாம் அன்பு செலுத்த வேண்டும் எல்லோருடனும். वो सबसे बली, எல்லாவற்றையும் விட மேலானது. ஆனால் பைர் நா இத்த மித்த கோத். ஆனால் விரோதம் என்பது பைன விரோதம். பகை என்பது நமக்கும், நம் உடலுக்கும், நம் மனதுக்கும், நண்பர்களுக்கும் ஒரு உகந்தது அல்ல. விரோதம் கசப்பான உணவுகள் நமக்கோ, நண்பர்களுக்கோ, நம் உறவுகளுக்கோ ஏற்றது அல்ல. ஏனென்றால் பெரியவர்கள் சொல்வார்கள், நாங்கள் மீண்டும் பிறக்கப் போவதில்லை. இன்னொரு பிறவி எடுக்கின்ற பொழுது நீ எனக்கு அண்ணனாகவோ, நான் உனக்கு தம்பியாகவோ, நீ எனக்கு தம்பியாகவோ, நான் உனக்கு அண்ணனாகவோ பிறக்கப் போவதில்லை. இந்த மனித பிறவி கிடைப்பது அரிது. இந்த அரிதான மனித பிறவிலே நாம் ஏன் வீணாக பகையை வளர்த்து கொள்ள வேண்டும்? அதனால் யாருக்கு என்ன லாபம் என்று பெரியவர்கள் சொல்ல கேட்டுக்கிறோம். அதே கருத்து இங்கே ரஹீம் சொல்கிறார். ரஹீமன் யாஹி ஜனம் கோ. இந்த பிறவி மட்டும்தான் நமக்கு இந்த உறவு கிடைத்திருக்கிறது. பகுரினா சங்கத்தி ஹோய். மறுபடியும் இதே உறவுகள், இதே நட்புகள் மீண்டும் கிடைக்காது. बहुरी ना संगति होई. दोबारा हमको यही रिश्ता और यही मित्र और यही संगति, फ्रेंडशिप नहीं मिलेगा. तो मतलब यह है, प्रेम, सबसे प्यार करना चाहिए, सबको प्रेम करना चाहिए, सबके साथ प्रेमपूर्ण व्यवहार करना चाहिए. इसके बदले दूसरों के प्रति बैर भाव रखना हमारे लिए, हमारे शरीर के लिए, हमारे मन के लिए, हमारे जीवन के लिए अच्छा नहीं है. क्योंकि ये जन्म जो है, ये मनुष्य का जन्म, मनुष्य जन्म बार बार नहीं मिलता. इसी समय के लिए, इसी जन्म के लिए ये रिश्ता है, ये संगति है,
ये मित्र है, ये फ्रेंडशिप है, सब कुछ है, ये दोबारा नहीं मिलेगा। इसलिए जो अभी मिला है उसको हम अच्छी तरह से रख लें और उनको साथ हम मिलकर रहें। தமிழில் சொல்வார்கள், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் பொன்கண்ணீர் பூசுதல் என்பார் வள்ளுவர். அதுபோல் இங்கே அன்பிற்கு அடைக்கும் தாழ் கிடையாது. எல்லோரையும் அன்பு செலுத்த வேண்டும். நாங்கள் மீண்டும் பிறக்கப் போவதில்லை. இதுபோல सर सूखे पंछी उड़े औरे सरन समाही, दीन मीन बिन बच के कहो रहीम कहाँ जाही। सर सूखे पंछी उड़े, கவியரசர் கூறுவார், குளத்தில் தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை, பெட்டியிலே பணம் இல்லை, பெத்த பிள்ளை சொந்தமில்லை என்பார். தமிழ் செய்து வரும் அற்ற குளத்து அறுநீர் பறவை போல என்பார்கள். ஆபத்துக்காக உதவாதவன் அவன் அற்ற குளத்து அறுநீர் பறவை போல. அந்த குளத்துக்குள்ளே நீர் இருக்கிற வரைக்கும் அங்கே குளக்கரையில் உள்ள மரங்களிலே பறவைகள் தங்கியிருக்கும். ஆனால் அதை குளம் வற்றிவிட்டால் அது இடம் மாறி சென்று விடும். அதுபோல நம்மிடம் பணம் இருந்தால் நம் கூட இருப்பார்கள், பணம் இல்லாவிட்டால் நம்மை விட்டு விலகி போடுகிறார்கள். அந்த கருத்தை சொல்கிறார். சர் சூக்கே, ஆனால் அதே நேரத்தில் கூட அப்படிப்பட்ட செயலுக்காக விற்கிறார்கள். அதே நேரத்தில் நண்பனை பெருந்து விட்டால் தன் உயிரையே கொடுக்கிறவர்கள் விற்கிறார்கள். உதாரணமாக மீனை போல. மீன் தண்ணீரில் இருக்கிறது, தண்ணீருக்கும் மீனுக்கும் நெருங்கிய நட்பு இருக்கிறது. இந்த தண்ணீரை வாங்கி நண்பனிடமிருந்து மீனை பிரித்து விட்டால் மீன் என்ன செய்கிறது? துடிதெடுத்து இறந்து விடுகிறது. அதுபோல விற்கிறார்கள். இந்த பறவை போல விற்கிறார்கள். நீர் வற்றிவிட்டால் குளத்தை துறந்து விடுகிற பறவைகளும் உண்டு. நீர் விட்டுவிட்டால் தன் உயிரை துறந்து விடுகிற மீன்களும் உண்டு. இப்படியும் உண்டு, அப்படியும் உண்டு. நாம் யார் வாழ வேண்டும் மீனை போல் வாழ வேண்டும் சொல்றார். சர் சூகே பஞ்சி உடே, சர் சூ கயா, தாலாப் சூ கயா, குளம் வற்றிவிட்டது. பஞ்சி உடே, பறவைகள் பறந்து விட்டன. ஆனால் दीन मीन, दीन गरीब है, वो बेसहारा है, आदरवत्र मीन, दीन मीन बिन पच्ची के, चिड़िया के पंख हैं, वे उड़ गए, लेकिन इसका पंख नहीं है, इसलिए वो उड़ नहीं पाता. இதனிடம் சிறகில்லை, ஆகவே மீன் பறக்க முடியாது. என்ன செய்கிறது? தன்னுடைய நண்பனை பிரிந்ததால், உறவுகளை பிரிந்து போனதால் அது துடிதெடுத்து இறந்து விடுகிறது. பின் पच्ची के, उसके पास पंख नहीं है, बेचारा. रहीम कहते हैं वो कहाँ जाए, அங்கே போகும். பாவம் என்ன பண்ணணும்? துடிதெடுத்து இறந்து விடுகிறது. ஆகவே மனதிலே பறவை போல உண்டு, மீனை போல உண்டு. நாம் எப்படி வாழ வேண்டாம்? மீனை போல் வாழ வேண்டும். रहीमन देखी बड़ेन को लघु न दीजिए डारी, जहाँ काम आवे सुई कहाँ करे तलवारी. பெரியவரெல்லாம் பெரியவருமல்லர், சிறியவரெல்லாம் சிறியருமல்லர், சிறு துரும்பும் பல் குத்த உதவும் என்பார்கள் பெரியவர்கள். இங்கே ரஹீம் சொல்றாரு, देखिए बड़े को, सब लोग बड़ों को देखते हैं, बड़े आदमी को देखते हैं, छोटे आदमी का आदर नहीं करते. छोटे आदमी का, यहाँ पर बड़े छोटे का मतलब यह है वे धन से, पैसे से करते हैं, पैसे से आंका करते हैं, कौन बड़ा है कौन छोटा है इसे. लेकिन ऐसा नहीं है. जो दिल से बड़ा है वही बड़ा है. वास्तव में जो दिल से बड़ा नहीं है वो सबसे छोटा है. इसलिए रहीम कहते देखिए बड़ेन को, பெரியவர்களை பார்த்து விட்டு, लघु न दीजिए डारी, छोटों को मत छोड़ दीजिए, छोटों को भी आप रखिए, क्योंकि छोटे भी हमारे काम आएंगे. उदाहरण के लिए जब हमारा कपड़ा फट जाता है, நம்முடைய துணி கிழிந்து போகின்ற பொழுது उसे सीने के लिए, அதை தைப்பதற்கு क्या चाहिए? सुई चाहिए, छोटी सुई ही चाहिए. जब कपड़ा फट जाता है तो उसे सीने के लिए हमें छोटी सुई ही चाहिए. वहाँ पर बड़े तलवार की क्या ज़रूरत है? वहाँ पर बड़े तलवार
कोई काम नहीं आता। तलवार बड़ी है लेकिन वो क्या फ़ायदा है? कपड़ा सीने के लिए छोटी सुई ही चाहिए। துணி அது கிழிந்து விட்டால் அது தைப்பதற்கு சிறிய ஊசி தான் வேண்டும், அங்கே பெரிய வாழ் தேவையில்லை, கத்தி எங்கே பயன்படாது. அதுபோல எது பயன்படுகிறதோ அதுவே உயர்ந்தது. जो दूसरों के लिए लाभदायक है वही बड़ा होता है. கவியரசு சொல்வார், ஒதிய மரங்கள் பருத்திருந்தாலும் உத்திரமாகாது. ஒதிய மரங்கள் பருத்திருந்தாலும் உத்திரமாகாது. உருவத்தில் சிறியது கடுகானாலும் காரம் போகாது. கடுகு உருவத்தால் சிறியது இருந்தாலும் அது காரம் போகாது. ஒதிய மரங்கள் பருத்திருக்கும், அதை வீட்டுக்கு உத்திரமாக போட முடியாது. அன்றைக்கு வீட்டுக்கு உத்திரமாக போடுவார்கள். இன்றைக்கு தேக்கு மரம் பனைமரம் எடுத்துக்கொள்ளணும். அந்த காலத்தில் அதை செய்ய மாட்டார்கள். ஆக ஒதிய மரங்கள் பருத்திருந்தாலும் உத்திரமாகாது, उर्वतुल सीधे कड़गानम कार होगा. अगर जो बड़ा होता है आकार में बड़ा होता है वो वास्तव में बड़ा नहीं है. जो उपयोगी होता है वही बड़ा है. जो गरीब से हित करे ते रही बंडो, कहा सुदामा बापरो कृष्ण मिटाई जो. जो गरीब की हित करे, अडियार सेवे आंडवन सेवे என்றார்கள். यार ஏழைக்கு நன்மை செய்கிறார்களோ, जो गरीब पर हित करे, गरीब की भलाई करे, रहीम कहते हैं वे ही बड़े आदमी हैं. யார் ஏழைக்கு உதவுகிறார்களோ அவர்கள்தான் பெரிய மனிதர்கள். ஏழைக்கு உதவாதவர்கள் பெரிய மனிதர்கள் அல்ல. कहा सुदामा बापरो बेचारा, बापरो बेचारा गरीब है, சுதாமா தமிழ் அவரை குச்சேலன் என்பார்கள். குச்சேலன் கண்ணனுடைய பிள்ளை ஒரு நண்பன், நெருங்கிய நண்பர். அவருக்கு 27 குழந்தைகள். வறுமையால் வாடுகிறார். தன்னுடைய வறுமையை போக்கிக் கொள்ள நண்பனை பார்க்க போகிறார். நண்பனுடைய வருகையை அறிந்து கொள்கிறான் கண்ணன். அன்போடு வரவேற்கிறான். வரவேற்று அவருடைய வறுமை நீக்கி வைத்தான். அவர் கேட்காமலேயே அவருடைய வறுமை நீக்கி வைத்தான் என்று கண்ணனுடைய வரலாறு கூறுகிறது. அதுபோல தான் கண்ணன் பகவானாக இருந்த போதிலும் ஒரு ஏழை பிராமணனை, சுதாமாவை, குச்சேலனை எப்படி நட்பு வைத்து கொண்டான். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். பணக்காரனா அவங்கள பழகு. நம்ம கற்றுக்கிறோம் குழந்தைகளுக்கு, பணக்கார பையனா அவங்கள பழகடா, ஏழை பையனா அவங்களோட பழகாது என்று நாம் கற்றுத் கொடுக்கிறோம். தவறான வழியை காட்டுகிறோம். ஆகவே யாராக இருந்தாலும் எவன் ஒருவன் ஏழைக்கு உதவுகிறானோ அவன்தான் பெரியவன். जो गरीब पर हित करे ते रही बड़लो, कहा सुदामा बापरो பாவம். அது சுதாமா எங்கே? காண கஹா. ஸ்ரீ கிருஷ்ண கஹா. கண்ணன் எங்கே? ஆனால் கண்ணன் என்ன பண்ணார்? மிதாயி ஜோகு உத்சாத் மித்ரதா ஜோடி தீ. நட்பை வளர்த்து கொண்டார். அவனோடு குசேலனோடு நட்பை வளர்த்து கொண்டு அவருடைய வறுமையை போக்கினான் என்று கண்ணனுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. जो गरीब हित करे वे ही बड़ा होते, जो सभी को देते हैं दाता कहिए कोई. திருந்தவர் சொல்வார்கள், யாராக இருந்தாலும் பிறருக்கு எவன் கொடுக்கிறானோ அவன்தான் பெரியவன். வாங்குபவன் பெரியவன் இல்லை, பொறுப்பவன் தான் பெரியவன். கவியரசர் எழுதுவார், மன்னவர் பொருட்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். மன்னவர் பொருட்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். இப்படி வாங்கும் கை தாழ்ந்திருக்கும், கொடுக்கும் கை உயர்ந்திருக்கும். ஆனால் இங்கே மாமன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவான், மற்றவர் எடுத்துக்கொள்வார். இவர் கை நீட்டுவார், அவங்க எடுத்துவாங்க. இப்படி கர்ணன் அந்த கொடைக்கே மிக உதாரணமாக விளக்கினான். அதுபோல நாம் பிறருக்கு தர வேண்டுமே தவிர பிறரிடம் வாங்க எண்ணக்கூடாது. அது इली सेला हमें दूसरों को देना चाहिए, दूसरों से लेने की बात नहीं सोचनी चाहिए. वो हमारे लिए नीचता की बात है. रहीमन कहत सुपेट सो क्यों न भयो तो पीठ, रीते अनरीते करत बरे बिगारहू दीठ. अभिया சொல்வார், வைரப்பா சொல்வார்,
ஒரு நாளைக்கு 7 என்றால் 7ஆய், 2 நாளைக்கு 8 ஒன்றாக ஏற்றுக்கொள்ள மாட்டாய். ஒரு நாளில் நின் வலி அறியாய், இடும்பிப்போர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அருதி என்று ஔவையார் வயிற்றை பற்றி பாடுகிறார். இங்கே வயிற்று சொல்றாரு. ரஹீம் कहते हैं सुपेट सो क्यों न भय तू पीठ. தன்னுடைய எல்லோரும் வயிற்றுக்கா வாழ்வாள். இன்றைக்கும் பல பேர் இருக்கிறார்கள். ஏண்டா வாழ்கிற? எனக்கு சாப்பாடு தான் முக்கியம், வேற என்ன முக்கியம்? எது முக்கியம் இல்லைங்க. வயிற்று வளர்ப்பதே என்னுடைய வாழ்க்கை என்று சிவரிக்கிறார்கள். அந்த மகான்களை பார்த்து, அந்த மகன்களை பார்த்து, அந்த மாக்களை பார்த்து இருக்கிறார். வயிற்றை பார்க்கிறார். வயிறே வயிறே, நீ ஏன் முருகாக மாறக்கூடாது? क्यों न भये तू पीठ, तुम क्यों पीठ नहीं बनोगे? न वेनगा आग माटाए मार माटाए. किसे कहते हैं? सुपेट से, अपने बड़े अपने पेट से कहते हैं. वैठे पद के करार वैरे वैरे நீ ஏன் முதுகாக மாறக்கூடாது? முதுகு எப்போதும் ஒன்றாக இருக்கும். முதுகு என்பது சுமை தூக்கினால் நமக்கு உதவும். அடிவு கொடுத்தாலும் வாங்கிக்கொள்ளலாம், வாங்கிக்கொள்ளும், முதுகு தாங்கிக்கொள்ளும். ஆனால் நீ என்ன பண்ணுகிறாய்? ரீத்த அன்ரீத்த கரத்த ரீத்தே காலியாக இருந்தால் காலி होतो வேறே, நீ காலியாக இருந்தால் अनरीते करता, जो रीति नहीं है वो अनीति है, अनरीति है. रीति नहीं है वो अनीति है. तुम अनीति करते हो. वैसे तुम பசி வந்துட பத்தும் பறந்து போகும் சொல்வார் பெரியவர்கள். பசி வந்துட பத்தும் பறந்து போகும். அப்போ என்ன செய்கிறாங்க? தன்னுடைய மரியாதையை கூட எழுந்திருக்கிறார். ஏனால் அந்த உணவு பெருக்காக அதான் பிச்சிருக்கிறார். பிச்சை இப்போது इरप्पु मरण के समाधि தெரிந்தும் जानते हुए भी वो भी मांगता है, क्योंकि पेट का मामला है. எல்லாமே வயிற்றுக்கு தாண்டா என்று ஒரு கல்வி எழுதினான். இல்லாத குடும்பிக்கு தாண்டா என்று ஒரு கல்வி எழுதினான். அதுபோல் வயிறு செய்யக்கூடாது, செய்ய வைக்கிறது எப்போது? அது காலியாக இருக்கின்ற பொழுது. சரி, காலியாக இருக்கும் போது செய்யக்கூடாது செய்கிறது. நிரம்பி விட்டால் என்ன செய்கிறது? கொஞ்சம் வயிற்றுக்கு போடுங்க யார் கேட்பான்? போட்டுருவோம், சாப்பிட்ருவான். அடுத்து சாப்பிட்டு சரிங்கய்யா நான் போய்ட்டு வரேன் என்று ஒன்று செல்ல மாட்டான். என்ன இருக்க கொஞ்சம் படுத்து போட்டுக்கலாம், என்ற உண்ட கழிப்பு தொண்டனுக்கும் உண்டு என்பான். நாங்கள் படுத்து போயிடணும்ல, சரிப்பா நீ படுத்துக்கு போய் நாம் சொல்லுவோம். உடனே அவன் சொல்லுவான், ஐயா ஒரு பாயை தான் கொடுங்க. சரி பாயை தருவோம். அந்த பாயை பெற்றுக்கூடாது சொல்லுவான். பொண்ணு அப்படிக்கா அடுத்து கேட்பாங்க, ஒரு பிராணி கொடுக்கலேன் கேட்பாங்க. பிராணியை கொடுத்து விட்டாரு சேர்த்தேம்மா, ஒரு ஃபேன் போட்டு விடலேன், அதை போட்டு விட்டா, ஒரு போர்வை கொடுக்கலேன் என்று கேட்பாங்க. இப்படி வயிறு நிரம்பாத போதும் முறையற்ற செயலை செய்கிறாய். நிரம்பிய பிறகும் உன்னுடைய பார்வை எங்கெங்கோ போகிறது. உன்னுடைய தேவை அதிகமாகிறது. ஆகவே நீ வயிறாக இல்லாமல் இதாகவே முதுகாக இருக்கிற इरप्पु वैरे उन्नोडु वाळरे एंद्रार. जो नहीं उत्तम प्रकृति का कर सकत कुसंग, चंदन विश्व व्यापक नहीं लपटे रहत भुजंग. जो उत्तम प्रकृति का कर सकत कुसंग, जो स्वभाव से ही अच्छा होता है वो हर जगह हर कहीं अच्छा ही बना रहता है. जो स्वभाव से बुरा होता है वो हमेशा बुरा ही होता है. ஒருவன் தன்னுடைய தீய நட்பின் காரணமாக அவன் கெடமாட்டான். பெரியவங்க பேசிக்குவாங்க, பையன் என்ன பண்ணுறாங்க, ஏதோ போகிறான் வர்றாங்க, நல்லா படிக்கிறானா, நல்லா படித்தான், முதல்ல படித்து முடிச்சிட்டான், சுற்றிட்டு இருக்கிறான். எப்படி சுற்றுறான்? கண்ட பக்கம் சுற்றுறான். ஐயா ஏன் அப்படி ஆகிட்டான்? சேர்க்க தெரியலையா என்று பெரும்பாலும் நாம் சொல்ல கேட்கிறோம். சேர்க்கை சரியில்லை, நாம் என்ன சொல்வது என்று பெரும்பாலும் மக்கள் பேச கேட்கிறோம். ஆனால் ரஹீம் சொல்கிறார், சேர்க்கையால் யாருமே கெட்டவனாக மாட்டான். எவன் இயல்பாகவே நல்லவனோ அவனை தீயவ சேர்க்கை ஒன்றும் செய்துவிடாது. उत्तम प्रकृति से उत्तम है, नेचुरली वो गुड फेलो. जैसे நல்ல பையன் அவனை
கா கரு சக்கத் குசங்கு, குசங்கு கியா कर सकता है, அவன் வந்து பேட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒன்றுமே செய்துவிட முடியாது. बुरे मित्र उसका कुछ नहीं बिगाड़ सकते हैं क्योंकि वो स्वभाव से अच्छा है, प्रकृति से अच्छा है, उसको बुरी संगति कुछ नहीं बिगाड़ सकती. उदाहरण के लिए जहाँ जंगल में पेड़ हैं, अनेक प्रकार के पेड़ हैं, उनमें से एक पेड़ है चंदन का पेड़. चंदन मरम दिक्कत, चंदन का पेड़ वो ठंडा होता है, शीतल होता है, उसकी खुशबू हर जगह फैलती है, खुशबूदार भी है और शीतल भी है. इससे प्रेरित होकर, इससे खुश होकर क्या करते हैं, शाम को जो जहर को अपने पास रखते हैं, शाम जाकर के उससे लिपट जाते हैं. விஷத்தை தனக்கு நாகங்கள் சென்று அந்த சந்தன மரத்தை அதன் நறுமணத்துக்காகவும் அவருடைய குளிர்ச்சிக்காகவும் தழுவி கொண்டு கிடக்கும் இந்த வெயில் காலத்தில். இது விஷமுடையது, அது வாசனையுடையது, மருத்துவ குணமுடையது சந்தனம். ஆனால் விஷத்தினுடைய தாக்கம் சந்தன மரத்துக்கு ஏற்படாது. ஆனால் சந்தனத்துடைய தாக்கம் வந்து பாப்புக்கும் ஏற்படும். ஆகவே கெட்டவர் சேர்க்கு இருந்தாலும் கூட சந்தனமரம் தான், பாம்பு தான். ஆகவே என்ன சொல்லுகிறார் என்றால், தீயவர் நட்பு என்பது உண்மையே உயர்ந்தவனை எதுவுமே செய்துவிட முடியாது என்பதுதான் அவருடைய கருத்து. जो रही उत्तम प्रकृति का कर सकत प्रसंग, चंदन विश्व व्यापक नहीं लपटे रगत भुजंग, भुजंग मतलब सांप है, पांबु. चंदन विष जहर व्यापक नहीं फैलता नहीं பரவாது. சந்தன மரத்திலே விஷமாக இருந்து பரவாது. ஏனென்றால் சந்தன மரம் அவ்வளவு உயர்ந்தது, சிறந்தது. ஆகவே அதுபோலத்தான் சந்தனத்தை போன்ற ஒரு நல்ல மனிதனுக்கு தீயவ சேர்க்கை வந்தாலும் அந்த தீய சேர்க்கை அவனை வந்து அண்டாது என்றுதான் கருத்து. ஜனிதையும் ஜலப்பங்க கோ லகுஜீய पियत अगाय उददी बड़ाई को कहे जगत प्यास हो जाए. रहीम कहते हैं कौन बड़ा है. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஒதிய மரங்கள் பருத்திருந்தாலும் புத்திரமாகாது, உருவத்தில் சரியது கடனானாலும் காரம் போகாது. जो रहीम कहते हैं जल पंख को, जो पंख है, जब पानी बरसता है तो सड़क में पानी जमा होता है. वहाँ लोगों के आने जाने से और गाड़ियों के आने जाने से वो जल क्या बनता है, कीचड़ बन जाता है. மக்கள் வந்து போவதால் அந்த நீரானது, தேங்கும் நீரானது சேராக மாறுகிறது. சரி, அந்த சேராக மாறும் தண்ணீரிலே, சேற்று தண்ணீரிலே சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், சிறு புழுக்கள், கிருமிகள், சிறு புழுக்கள் வந்து இங்கே வந்து பசிக்கும். நீரை அருந்தி வாழும். அது நீதான் சொல்லுவார்களே, சேற்றில் தான் செந்தாமரை பிறக்கிறார்கள். அது சிறிய அந்த அழுக்கான நீராக இருந்தாலும் கூட அதை நீரை உண்டு உயிரினங்கள் வாழ்கின்றன. அதே நேரத்திலே வானத்தை போல விரிந்த கடல், எல்லையில்லாத கடல், கரைகான கடல் என்பார்கள். அந்த கரைகான கடல் நீர் உலகமே சாப்பிடலாம். ஆனால் மிகப்பெரியது என்ன பிரயோஜனம்? அந்த நீரை உண்டு எந்த ஒரு உயிரும் தாகத்தை தடுத்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அந்த பெரிய உருவம் இருந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கும் பயனில்லை. இந்த சிறிய உருவம் பிறருக்கு பயன்படுகிறது. அதுபோல எவன் பிறருக்கு உதவுகிறானோ அவன் தான் பெரியவன். உருவத்திலே பெரியவன், தோட்டத்திலே உயர்ந்தவன் என்றால் அவன் யாருக்கு உதவாவிட்டால் அவன் உயர்ந்தவன், பெரியவன் ஆக மாட்டான். எவனொருவன் தோட்டத்திலே குறைந்திருந்தாலும் சிறிதாக இருந்தாலும் பிறருக்கு உதவுகிறானோ அவன் தான் பெரியவன். जो आकार में बड़ा होता है वे सब बड़े नहीं होते. जो आकार में छोटा होता है फिर भी दूसरों के लिए लाभदायक हो, दूसरों के लिए उपयोगी हो, दूसरों की भलाई करता हो तो वही बड़ा होता है. आकार में कुछ नहीं होता. इसलिए हमें ये सबक सीखनी चाहिए कि आकार में कोई बड़ा नहीं होता.
யாரையும் வந்து உருவத்தை பார்த்து தோற்றத்தை பார்த்து பெரியவர் என்று நாம் கருதி கொள்ளக்கூடாது. எவனொருவன் சிறியவனாக இருந்தாலும் அழுக்காகவே இருந்தாலும் கூட பிறருக்கு உதவுகிறானோ அவன்தான் தனிதையும் जलपंख को लघु जीय पियत अगाय। छोटे छोटे जीव अगाय असंख्य छोटे छोटे जीव उसको पानी को पीते हैं और जीवित रहते हैं। उस कीचड़ में वो गंदे पानी को पीते हुए उददी सागर समुद्र बड़ाई को कहे, उसके बड़ाई को कहें, उसके बारे में बड़े उसकी महिमा बड़ी है, सागर की महिमा बड़ी है, लेकिन जगत प्यास हो जाए ये सारी दुनिया उसके पानी को पी सकती है, लेकिन वो किसी के काम नहीं आता क्योंकि प्यास नहीं बुझता। प्यास नहीं बुझती उस समुद्र के पानी से प्यास नहीं बुझती। लोग वहाँ जाने के बाद प्यासे ही लौटेंगे, वे निराश ही लौटेंगे। लेकिन वही पंख जो है, कीचड़ जो है, छोटे होने पर भी वो दूसरों के लिए लाभदायक है। इसलिए कहने का मतलब यह है कि जो दूसरों के लिए उपयोगी होते हैं वे ही बड़े होते हैं। उदिय मरंगल பருத்துந்தாலும் உத்திரமாகாது, ஒரு சிறியது கடுதானாலும் காரம் போல் இருந்தார் கவிஞர்। और उसके बाद रहीम कहते हैं ये तन सूप है लीरे जगत पचोर, हलकन को उड़ जाने दे, हलकन को उड़ जाने दे कड़ुए राखी बटोर। घर में வீட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம், தாயார் தானியங்களை புடைப்பார், முரத்தில் வைத்து புடைப்பார், பார்த்துருக்கீங்க புடைப்பார். அது என்ன புடைப்பு என்னவாகிறது, அந்த இதெல்லாம் வந்து சார் உள்ளதோ தானியங்கள் உள்ளே தங்கிவிடும், எது வீணானதோ அது வெளியே பறந்து போய்டும், இந்த காற்றிலே பறந்து விடும்। அதை புடைப்பது என்பார்கள் தமிழிலே। जो यहाँ पर छन्ना पचोर वर्ड हिंदी में क्या बोलते हैं, पचोर। ये तन सूप है, रहीम कहते हैं இந்த உடம்பானது முரத்தை போன்றது, सूपना मुरम, ये तनु सूप है, ये शरीर जो है सूप के समान है, இந்த உடம்பு என்பது முரத்தை போன்றது। लीजै जगत पचोर, இந்த உலகத்தில் மக்களை நீங்கள் அந்த முரம் எப்படி புடைக்கிறதோ, பச்சோர்னா புடைப்பது, அதாவது சலிப்பது, புடைப்பது। இந்த உலகத்தை நீ முரமாக உடம்பை முரமாக வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை புடைத்து போட்டு என்ன செய்யுது, இதெல்லாம் நல்லதாகிய தானிய மணிகளோ அவற்றை உள்ளே வைத்துக்கொள், இதெல்லாம் வீணானதோ அதை வெளியே பறக்க விட்டுரு। हलकन को उड़ी जाने दे, जो हल्का है, जो बेकार है, जो अनुपयोगी है, यूजलेस है, हल्कन में यूजलेस, जो हल्की चीज़ है उसको उड़ जाने दे, अरे परक विटुड। और गरुए राखी बटोर, जो गरुए जो उपयोगी चीज़ है उसको कलेक्ट कर लो, बटोरना टू कलेक्ट, अरे जमा कर लो, उसको इकट्ठा कर लो। जो गरुए चीज़ है उसे बटोर कर रखो, उसको जमा करके रखो। जो अच्छा है, जो लाभदायक है, जो उपयोगी है उसको रख लो, जो अनुपयोगी उसको उड़ जाने दो, छोड़ दो। कहने का मतलब यह है, உலகம் என்ற நம் உடம்பை உடம்பால் உலகம் என்ற தானியத்தை நாம் என்ன பண்ணணும், புடைக்க வேண்டும்। அப்படி புடைத்து நல்லவர்களை நாம் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும், கெட்டவர்களை வெளியே விட்டுற வேண்டும்। तो लीव छोड़ देना चाहिए, अच्छाई को रख देनी चाहिए, बुराई को छोड़ देनी चाहिए। इस प्रकार सूप अनाज को साफ करते समय बेकार चीज़ों को बाहर उड़ा देता है और अच्छी चीज़ को, सार तत्वों को अपने अंदर रख लेता है। यहाँ पर सूप का उदाहरण बहुत बढ़िया ढंग से किया गया है। और आज का ये दोहा मृज यहाँ से मैं अब से ये पूरा करना चाहता हूँ। और कल के लिए जो कल बुधवार है ना,
कल के लिए पंचवटी है। तो पंचवटी काव्य के बारे में कल हम देखने वाले हैं। अभी तक आपने जो सहयोग दिया उसके लिए मैं आभारी हूँ. துவைக்குமே எழுத்தாளருக்கு நன்றி. நாளைய தலைப்பாகிய பஞ்சவட்டி என்ற தலைப்பில் தங்களோடு கலந்து உரையாடும் வரை தங்களிடம் விடைபெறுவது தங்கள் சுந்தரராஜன் திருப்பூர். நன்றி.